ஒவ்வொரு பொறி அல்லது கருவிக்கும் ஒவ்வொரு புலன் அல்லது இந்திரியம் உண்டு. புலன் ஒன்றுதான் என்றால் இதனுடன் மனம் இணைந்து நிற்கும் போது எல்லா புலனுணர்ச்சிகளையும் ஒரே வேளையில் நாம் உணர்வோம். ஆனால் இப்படி நடப்பதில்லை என்பதை மணியோசை உதாரணம் நமக்கு காட்டிவிட்டது. எல்லா பொறிகளுக்கும் புலன் ஒன்றானால் பார்ப்பதும் கேட்பதும் ஒரே வேளையில் நடக்க வேண்டும். ஒரே நேரத்தில் மனத்தால் பார்க்கவும் கேட்கவும் முகரவும் முடிந்திருக்க வேண்டும். இது இயலாத காரியம். எனவே ஒவ்வொரு பொறிக்கும் தனித்தனி புலன் இருக்க வேண்டியது இன்றியமையாதது. நவீன உடலியல் நூலும் இதையே கூறுகிறது. கட்டாயமாக ஒரே நேரத்தில் பார்க்கவும் கேட்கவும் முடியும். அதற்கு காரணம் மனம் இரண்டு புலன்களிலும் பகுதி பகுதியாக இணைந்திருப்பதே ஆகும். புலன்கள் எதனால் ஆனவை? கண், காது, மூக்கு போன்ற பொறிகள் தூல ஜடப்பொருளால் ஆனவை என்பது தெரிகிறது. புலன்களும் ஜடப்பொருளால் ஆனவைதான். தூல பொருளால் ஆன உடல் எவ்வாறு பிராணனை பல தூல சக்திகளாக மாற்றுகிறதோ அவ்வாறே ஆகாசம், வாயு, தேஜஸ் போன்ற நுண் மூலகங்களால் ஆகிய புலன்கள் பிராணனை உணர்ச்சியின் நுண் சக்திகளாக மாற்றுகின்றன. புலன்கள் பிராணனின் இயக்கங்கள், மனம், புத்தி இவற்றின் இணைப்பையே மனிதனின் நுட்ப சரீரம் அல்லது லிங்க சரீரம் அல்லது சூட்சும சரீரம் என்கிறோம். லிங்க சரீரத்திற்கு உருவம் உண்டு. ஏனெனில் ஜடப்பொருளால் ஆன எதற்கும் உருவம் இருந்தேயாக வேண்டும். விருத்தி உருவிலுள்ள, அதாவது சமநிலை கலைந்து அதிர்கின்ற சித்தமே மனம் எனப்படுகிறது. ஏரியில் கல் ஒன்றை எறிந்தால் முதலில் அதிர்வும் பின்னர் அதற்கு எதிர்ப்பும் ஏற்படும். ஒரு கணம் நீர் அதிர்கிறது, பிறகு அது கல்லில் சென்று மோதுகிறது. இதுபோலவே சித்தத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டதும் அது முதலில் சற்று அதிர்கிறது. இதுவே மனம். மனம் இந்த பதிவை இன்னும் உள்ளே கொண்டு சென்று தீர்மானிக்கின்ற மையமான புத்தியில் சேர்க்கிறது. இங்கே எதிர் செயல் உண்டாகிறது. புத்திக்கு பின்னணியாக நான் உணர்வு இருக்கிறது. அதற்கு பின்னால் மகத் இருக்கிறது. இது இயற்கையின் மிக உயர்ந்த அறிவு நிலை. இந்த தொடரிலுள்ள ஒவ்வொன்றும் தனக்கு முன்னுள்ள பொருளாகிய காரணத்தின் காரியமாகும். ஏரி நீருக்கு விழும் அடி ஒவ்வொன்றும் புற உலகிலிருந்து வருகிறது. மனத்திற்கு ஏற்படும் தாக்குதல்கள் வெளியிலிருந்தும் வரலாம், உள்ளிலிருந்தும் வரலாம். மகத்திற்கு பின்னால் மனிதனின் ஆன்மாவான புருஷன் இருக்கிறது. இது தூய்மையானது, பூரணமானது. இதுவே எல்லாவற்றையும் அனுபவிப்பது. இதற்காகவே இந்த பிரபஞ்ச மாறுதல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. மனிதன் இந்த மாறுதல்களை எல்லாம் காண்கிறான். அவன் ஒருபோதும் தூய்மையற்றவனாக இருந்ததில்லை. ஆனால் வேதாந்திகள் கூறுவது போல் ஏற்று செயல், அத்தியாசம் காரணமாக அவன் தூய்மையற்றவன் போல் தோன்றுகிறான். தூய பளிங்கு தன்னை சாரும் சிவப்பு அல்லது நீல நிறம் பெறுவது போல் தோன்றுவது இதற்கு உவமையாகும். பளிங்கில் நிறம் பிரதிபலிக்கிறது, ஆனால் அது தூயதாகவே இருக்கிறது. பல ஆன்மாக்கள் இருப்பதாகவும் ஒவ்வொன்றும் தூயது, பூரணமானது, குறைவற்றது என்றும் கொள்கிறோம். பல்வேறு தூலப்பொருட்களும் நுண்பொருட்களும் அவற்றை சார்ந்தும் சூழ்ந்தும் இவை பல பண்புகள் கொண்டவை போல் தோன்ற செய்கின்றன. இயற்கை இப்படியெல்லாம் செய்ய காரணம் என்ன? ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காகவே இயற்கை இந்த மாறுதல்களை எல்லாம் அடைகிறது. இந்த படைப்பு முழுவதும் ஆன்மாவின் நன்மைக்காக, அதன் முக்திக்காகவே. பிரபஞ்சம் என்று கூறப்படும் இந்த மகத்தான புத்தகம் மனிதன் படித்து அறிவு பெறுவதற்காகவே அவன் முன்னே விரிந்து கிடக்கிறது. இதன் விளைவாக அவன் தான் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன் என்பதை கண்டறிகிறான்.